மக்களும் மறுபடியும் நாஸ்டாலஜி விரும்புறாங்க. சமீபத்தில் விஜய் த்ரிஷா அவங்களோட பேர் பயங்கர ஹிட், பிரசாந்த் சிம்ரன் மேமோட பேர் பயங்கர ஹிட், மாதவன் ஷாலினி எப்பப்பா அது ஆன் ஸ்கிரீன்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இஸ் தேர் எனி மூமெண்ட் நீங்க ஷாலினி மேம் சினிமா பத்தி மறுபடியும் என்னைக்காவது டிஸ்கஸ் பண்ணது? இல்லைங்க, இல்ல. நெவர் டாக்ட் அபவுட். ஓகே, ஐ திங்க் அவங்கள சந்திச்சதே ரொம்ப மினிமல் தான் நம்ம, பட் அந்த மாதிரி பேச்சு வந்தது கிடையாது. ஓகே சார், ஒரு விஷயம், அதாவது நோ சொல்றது கூட பெஸ்ட் டெசிஷன் அப்படிங்கிறது சினிமாவில் எப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? நாங்கள் கேள்விப்பட்டோம் கஜினி, சிலுன்னு ஒரு காதல், இந்த படங்களும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. வாட் இஸ் த ரீசன் சார்? நோ சொல்ற ரீசன் வந்து ஐம் நாட் ஏபிள் டு ரிலேட் டு த சப்ஜெக்ட். அது வந்து பெரிய படமாக வருங்கிற நம்பிக்கை இருந்து கூட என்னால் இது பண்ண முடியாது, நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நான் கரெக்டாக இருக்காதுங்கிற ஒரு இன்ஸ்டிங் இருக்கிறதுனால தான் நம்ம நோன்னு சொல்கிறோம். பட் அந்த நோ சொல்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குது. அந்த விதம் புரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து எதிரிகள் உருவாக்குறாங்க. அதுக்கு அன்போடையும் மரியாதையோடையும் எதுக்குன்னு ஒரு காரணம் சொல்லி நம்ம புரிய வச்சா அது வந்து நண்பர்களாக மாறிடுவாங்க, நம்ம டிசிஷனை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க.